காவேரி வந்து பயங்கரமா திட்டி விஜய் அனுப்பிடுறாங்க. அதே கோவத்துல வந்து வீட்டுக்குள்ள வந்து சாரதாம்மாவையும் திட்டுறாங்க. ஒருத்தர் வந்து வீட்டுக்குள்ள காலங்காத்தால வந்து உட்காந்துட்டு இருக்காரு. எப்படி நீ அலோவ் பண்ற? எனக்கு அவர் மனசு கஷ்டப்படும்னு தான் இன்னும் நினைக்கிறியே தவிர, என் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு நீ நினைக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டிடுறாங்க. ஸ்கூல் கிளம்பிட்டு இருக்கப்ப காவேரி பார்த்தாங்கல்ல ஒரு பையன். ஸோ அவர் வேற ஃபோன் பண்ணிடுறாரு. எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாரி அவர் வேற ஃபோன் பண்ணி நடந்த விஷயம் எல்லாம் சொல்லிடுறாரு. ஸோ இது இன்னும் காவேரிக்கு ரொம்ப கோவத்த உண்டு பண்ணுது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அதே வேகத்தில் வந்து சாரதாம்மா வந்து பயங்கரமாக திட்டிடுறாங்க. "என்ன அம்மா நீ இப்படியெல்லாமா ஒரு அம்மா பண்ணுவாங்க? இந்த வீட்டில் ஒண்ணு நான் இருக்கணும், இல்லைன்னா நீ இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. ஸோ இது எதிர்பார்க்கவே இல்ல சாரதாம்மா. ஸோ அதனால தான் வீட்ட விட்டு கிளம்புவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ ஸ்கூலுக்கு வந்து பாப்பாவ கூட்டிட்டு வரப்ப, என் பாப்பா சொல்லுது, "இந்த கவரி மிஸ் போறாங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, "வண்டிய நிப்பாட்டுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பேசுது. அப்ப வந்து விஜய் கிட்ட வந்து காவேரி சொல்றாங்க, "உங்க பொண்ணுக்கு கிளாஸ் எடுக்கிறது மட்டும் தான் என் வேலை. உங்க குழந்தைய பார்த்துக்கிறது என் வேலை இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸ்கூல்ல வந்து மதர்ஸ் டே நடக்குது. ஸோ "நீ எந்த காம்படிஷன்லயும் கலந்துக்கலையா?" அப்படின்னு அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ஸோ காவேரி அப்போ ஃபீல் பண்றாங்க. அவளுக்கு அம்மா இல்ல அப்படின்றது எவ்வளோ தூரம் அவளுக்கு ஹர்ட் ஆகும். அந்த மாரி யோசிக்கிறாங்க. ஸோ இது ஒரு டர்னிங் பாயிண்ட்டா இருக்கும் கதைக்கு. அதே மாரி சாரதம்மாவும் வீட்ட விட்டு கிளம்ப போறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.